என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு எப்பயுமே விமன்ஸ் தாங்க அதிகமா கால் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. மேம் எனக்கு இன்ஷூர் பண்ணணும், என் ஃபேமிலிக்கு இன்ஷூர் பண்ணணும்னு கேட்பாங்க. ஸோ சடனா ஒரு நாள் விமன்ஸ் டே அன்னைக்கு மென்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி மேம் என் ஒய்ஃபுக்கு நான் இன்ஷூர் பண்ணணும், எங்க அம்மாக்கு நான் இன்ஷூர் பண்ணணும், எங்க குழந்தைக்கு இன்ஷூர் பண்ணணும்னு கேட்டு வந்தாங்க. ஸோ என்னைக்கும் இல்லாம விமன்ஸ் டே அன்னைக்கு நிறைய மென்ஸ் கிட்ட இருந்து எனக்கு என்கொயரி வந்துச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு நினைச்சதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. ஸோ அதுலயுமே அவங்களுக்கு எடுக்காம அவங்க சுத்தி இருக்கிற விமன்ஸுக்கு எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுவே பெரிய சல்யூட்டுங்க. ஸோ இந்த 6 months நான் கண்டினியூஸா அவேர்னஸ் கொடுத்தது ப்ராப்பரா ரீச் ஆயிருக்குன்றது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ என்கிட்ட என்கொயரி பண்ண பாதி பேர் அவங்க வைஃபுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதாங்க அவங்க ஃபேமிலிக்கு பண்ண மோஸ்ட் ப்ரீஷியஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். அவங்க எடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல அவங்க வீட்டில் இருக்கிற விமன்ஸுக்கு பிரெக்னன்சி மட்டும் தான் கவர் பண்ண முடியும்னு இல்லைங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கவர் பண்ணிக்கலாம், ஒரு ஃபீவரா இருந்தாலும் கவர் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஹார்ம்ஃபுல் டிசீஸ் ஒரு கேன்சரா இருந்தா கூட அவங்களால கவர் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, அஸ் அ விமனா அவங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் அவங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆவாங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பிளான்ல இருந்தே அவங்களால கவரேஜ் எடுத்துக்க முடியுங்க. ஸோ இதை நீங்க விமன்ஸ் டே அன்னைக்கு தான் எடுத்து கொடுக்கணும்னு கிடையாதுங்க, இதை எல்லா நாளுமே உங்களோட விமன்ஸுக்கு நீங்க தாராளமா எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த பிளானை உங்களுக்கும் உங்களோட லவ்டு விமன்ஸுக்கும் தாராளமா எடுத்து கொடுக்கலாங்க.